இன்றைய தினம் இறுதி நாளை நம்புவது, உல் யௌமில் ஆகிரி, இறுதி நாளை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ப வேண்டியதை பட்டியலிடும் பொழுது இறுதி நாளையும் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருமறை குர்ஆனில் பல இடங்களில, ஏராளமான இடங்களில ஆகிரத்தை நம்புங்க, மறுமை நாளை நம்புங்க, நீங்கள் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நிறைய இடங்கள்ல அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த இறுதி நாளை பற்றி எப்படி நம்புறது என்றால் அதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. இறுதி நாள் என்று சொன்னால் உலகம் அழிக்கப்படுறது, அதான் இறுதி நாள். இந்த உலகத்துக்கு உரிய கடைசி நாள். எந்த நாளில் உலகம் அழிக்கப்படுமோ அதுக்கு பேர் தான் இறுதி நாள். நம்ம திருப்பி ஒருக்கா இறைவன் எழுப்புவான, அது இறுதி நாள் கிடையாது, அது அந்த உலகத்துல துவக்க நாள். நம்ம இறுதி நாள்ங்கிறது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறோம். இறுதி நாள் என்ன வழங்கிக்கிற கூடாது. இறுதி நாள் என்பது வேற, முதல் நாள் என்பது வேற. மறுமையில இன்னொரு வாழ்க்கையுடைய முதல் நாள் என்பது வேற. இந்த இரண்டு நாட்களையுமே நம்ம நம்பணும். அதாவது இந்த உலகம் இப்படியே இருக்காது. ஒரு நாள் இந்த உலகம் முழுசு அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி அழிக்கப்பட்டாங்களே அவ்வளவு பேரும் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்புறது இறுதி நாளை நம்புறது. அப்படி அழிக்கப்பட்டவர்கள் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தி அது பிறகு பரிசோ தண்டனையோ தருவாங்க இல்லையா, அதுக்கு பேரு நியாய தீர்ப்பு நாள். அதை என்ன சொல்லலாம், தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். இந்த ரெண்டு நாளை பற்றியுமே திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் பல்வேறு பெயர்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதிகமாக அல்லாஹ் உலகம் அழிகிற நாள் இருக்குல்ல, அந்த நாளை குறிப்பிடும் பொழுது யௌமுஸ் ஸாஆ என்கிறான். ஸாஆ என்றுதான் அல்லாஹ் சொல்ற பேரு. கியாமத்துங்கிற ஒரு பேரு அதிகமா பரவலா போயிட்டா கூட அல்லாஹ் குர்ஆன்ல எந்த பேரை யூஸ் பண்றான்னு கேட்டா அஸ்ஸாஆ, அந்த நேரம், அஸ்ஸாஆ அந்த நேரம் அர்த்தம். அந்த நேரம்ங்கிற ஒரு சொல்லத்தான் இந்த உலக முடிவு நாளை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த சொல்லை திருக்குர்ஆன்ல மாத்திரம் 34 இடத்துல அல்லாஹ் சொல்றான். திருக்குர்ஆன்ல 34 இடத்துல அந்த நாள் அந்த நேரம் ஒன்று இருக்கிறது, அதை நம்புங்கள், அதுல நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், அது என்னுடைய நேரம் உனக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது யௌமுஸ் ஸாஆ என்றோ அல்லது அஸ்ஸாஅத் என்றோ, ஸாஆ என்ற வார்த்தையை சீனு அலிஃபு ஐனு, அந்த ஸாஆ என்ற வார்த்தையை அல்லாஹ் 34 இடங்கள்ல இதுக்கு சொல்றான். யௌமுஸ் ஸாஆன்னு குர்ஆன்ல வறுமையானால் அதுவும் உலகம் அழிகிற நாள் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல் காரிஆ, இந்த கியாமத்தின உலகம் அழியக்கூடிய நாளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அல் காரியத்து மல் காரியான்னு ஓதுறீங்களே, அல் காரியான்னா உலகம் அழிகிற நாள் அர்த்தம். உலகம் அழிகிற நாளுக்கு அல் காரியா என்ற பெயரும் இருக்கிறது. காரியான்னு சொன்னா அதாவது செவிப்பறையை தட்டக்கூடியது, பயங்கரமான சத்தம் கேட்கும் இல்லையா, சத்தம் கேட்டு தான் அழிய போகுது, அதுக்காக அந்த பேரு. அது போக அல் வாக்கியா என்றும் அதுக்கு பேர் இருக்குது. எதுக்கு? வாக்கியான நிகழ்ச்சி, அல் வாக்கியான அந்த நிகழ்ச்சிங்கிறான் அல்லாஹ். அதாவது உலகம் அழிகிற நேரத்தை சொல்லும் பொழுது அல் வாக்கியா அந்த நிகழ்ச்சி அப்படின்னு வாக்கியா என்ற பெயரும் இந்த நாளுக்கு உண்டு. இந்த நாளுக்கு உலகம் அழியக்கூடிய நாளுக்கு வாக்கியாங்கிற பேர் இருக்குது, காரியாங்கிற பேர் இருக்குது, ஸாஆங்கிற பேர் இருக்குது. அதே மாதிரி யௌமுல் ஆகிர் கடைசி நாள், இது குர்ஆன்ல ஒரு 26 இடத்துல வருது. யௌமுல் ஆகிர்னு சொல்லி இந்த உலகம் அழிகிற நாள கடைசி நாள் என்று குறிப்பிடக்கூடிய சொல்லு திருமறை குர்ஆன்ல 26 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த கடைசி நாள் என்பதும் அதுதான், அதாவது உலகம் அழிகிற நாளை தான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அத்தாம்மா, தாம்மாங்கிற பெயரும் அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அஸ்ஸாகா என்ற பெயரும் கொடுத்திருக்கிறான். ரெண்டுமே அதிர்ச்சி தரக்கூடியதுன்னு பொருள். அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி அதுக்கு பெயர் சூட்டுறான் அல்லாஹ். அப்ப இந்த உலகம் அழிகிற நாளுக்கு பலவிதமான பெயர்களை அல்லாஹ் சொல்றான். அந்த பெயர்கள்ல ஸாஆண்டு ஒன்னு இருக்கு, அல் காரியாண்டு ஒன்னு இருக்கு, அல் வாக்கியாண்டு ஒன்னு இருக்குது, யௌமுல் ஆகிர்னு ஒன்னு இருக்குது, அத்தாம்மாண்டு ஒன்னு இருக்குது, அஸ்ஸாகாண்டு ஒன்னு இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்கும்? அழிக்கப்படுற நாளை குறிக்கும். அழிச்சவன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான, அதுக்கு தான் கியாமத்து நாளுங்க. நீங்க கியாமத்து நாள் எதை சொல்லணும்? கியாமத்து என்றால் நிலை பெறுதல், நிலை பெறும் நாள். சா என்றால் அழிக்கிற நாள் அல்லது, கியாமா என்றால் மறுபடி நிப்பாட்டுறது. கியாமத்துனா என்ன அர்த்தம்? நிப்பாட்டுன்னு அர்த்தம்.
அப்ப அந்த நாளுக்கு அல்லாஹ் வந்து பல பேரை சொல்றான். எந்த நாளுக்கு? இந்த உலகத்தையும் அழிச்ச பிறகு மறுபடி அல்லாஹ் வந்து எல்லாரையும் உயிராக்குவான். உயிராக்குவான ஒரு நாள், அந்த நாளுக்கு என்ன பேர் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா யௌமுத்தீன். அல்ஹம்து சூராவுல கூட உங்களுக்கு வரும், மாலிகி யௌமித்தீன், யௌமுத்தீனுடைய அதிபதி. யௌமுத்தீன் என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாள், கூலி கொடுக்கும் நாள். தீன் என்றால் கூலின்ற அர்த்தம் இருக்கு, மார்க்கம் அர்த்தம் இருக்கு, கூலின்ற அர்த்தம் இருக்குது. யௌமுத்தீன் என்றால் கூலி கொடுக்கும் நாள். மாலிக் யௌமுத்தீன்னா கூலி கொடுக்கும் நாளுடைய அதிபதி. அன்னைக்கு தான் கூலி வாங்க போறோம். இந்த உலகத்துல வாழும்போது செஞ்ச காரியத்துக்கெல்லாம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கூலியோ தண்டனையோ பெறக்கூடிய நாள் எதுன்னு கேட்டா திரும்ப நம்மள எல்லாம் எழுப்புவான அந்த நாள். அப்ப யௌமுத்தீன் என்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 14 இடங்கள்ல யூஸ் பண்றான். அல்ஹம்து சூராவுல யூஸ் பண்ற மாதிரி 14 இடத்துல அல்லாஹ் வந்து இந்த மாலிக் யௌமுத்தீன்ங்கிறது, அதாவது கூலி வழங்குற நாள்னு சொல்றான். அது வேற இது வேற. யௌமுல் ஆகிர்ங்கிற கடைசி நாள் வேற, கூலி வழங்குற நாள்ங்கிறது அதுக்கு பிறகு வரக்கூடிய நாள், அதுக்கு பேரு சொல்றான். அதே அந்த நாளுக்கு திருப்பி எழுப்புவான அந்த நாளுக்கு அல்லாஹ் வந்து யௌமுல் ஃபஸ்ல் என்று சொல்றான். ஃபஸ்ல் என்றால் ஜட்ஜ்மெண்ட், யௌமுல் ஃபஸ்ல் என்றால் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு தரக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து அல்லாஹ் 6 இடத்துல யூஸ் பண்றான் அந்த நாளுக்கு. இந்த அழிகிற நாளுக்கு இல்ல, அழிஞ்ச பிறகு எழுப்புற நாளுக்கு வந்து யௌமுல் ஃபஸ்ல் என்ற பெயரை சொல்றான். யௌமுல் கியாமா என்ற சொல்லையும் அல்லாஹ் யூஸ் பண்றான் அந்த நாளைக்கு. எந்த நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வழங்குமோ அந்த நாளுக்கு வந்து 70 இடங்கள்ல குர்ஆன்ல 70 இடங்கள்ல யௌமுல் கியாமாங்கிற சொல்லை அல்லாஹ் யூஸ் பண்றான் அந்த நாளை குறிப்பிடுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி மகத்தான நாள், யௌமுன் அலீம், மகத்தான நாள் என்று அந்த நாளை சொல்றான். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா மகத்தான நாள்னு ஒரு சொல்லு வரும், யௌமுன் அலீம். அது ஒரு 10 இடங்கள்ல அல்லாஹ் அது மாதிரி குறிப்பிடுறான் அந்த நாளை பத்தி சொல்லும் பொழுது. அல் காஷியா, மூடிக்கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் மூடிக்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல அந்த நாளுக்கு பேர் சொல்றான். யௌமுத் தலாக், தலாக்னா தோய் இல்ல, யௌமுத் தலாக்னா சந்திக்கும் நாள், விளைவுகளை செய்த காரியத்தினுடைய விளைவுகளை எல்லாம் சந்திக்கிற நாள் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது அந்த நாளைக்கு பேரு. யௌமுத் தனாத், அதாவது அனைவரும் அழைக்கப்படுகிற, மாணவர்களால் அழைத்து வரப்படுகிற நாள் அப்படின்றதுக்கு பேரு. யௌமுல் வஈத், வாக்களிக்கப்பட்ட நாள். அந்த நாளை பத்தி எல்லா நபிமார்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க வரப்போகுது. வாக்களிக்கப்பட்ட நாள் என்று யௌமுல் வஈத் என்றும் யௌமுல் மௌஊத் என்றும் சொல்லப்படுது. ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான், வாக்களிக்கப்பட்ட நாள். இந்த வார்த்தையும் குர்ஆன்ல வந்து யௌமுல் வஈத் 50 20 எல்லாம் யூஸ் பண்றான். யௌமுல் மௌஊத்ங்கிற வார்த்தையை 85 2 ஒரு தடவை யூஸ் பண்ணி காட்டுறான். யௌமுல் ஹஸ்ரா, இது 19 39 கை செய்தப்படுகிற நாள். அது கெட்டவனுக்கு, நல்லவன் கை செய்தப்பட மாட்டான். கெட்டவனை பொறுத்த வரைக்கும் எந்த நாள் அது? கை செய்தப்பட்டு கவலைப்படுகிற நாள் என்று அந்த நாளுக்கு பெயர் சொல்றான். யௌமுல் பாஸ் என்று கூட அதுக்கு பெயர் சொல்றான், திரும்ப எழுப்பும் நாள். திரும்ப எழுப்பும் நாள் என்று சொல்லி திருக்குர்ஆன்ல 30 56 2 இடத்துல யூஸ் பண்ணி இருக்கிறான். அதே மாதிரி விசாரணை நாள், யௌமுல் ஹிசாப், விசாரணை நாள், அது விசாரிக்கிறான்ல அதனால அது ஒரு 4 இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். அதே மாதிரி யௌமுல் அசிஃபா, அசிஃபாண்டாலும் அந்த நியாய தீர்ப்பு வழங்குற நாள் தான். யௌமுல் ஜம், ஒன்று திரட்டும் நாள், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌமுத் தகாபுன், நஷ்டம் அடைகிற நாள், சில பேர் நஷ்டம் அடைகிறதுனால. அது மாதிரி யௌமுல் அல் ஹாக்கா, மெய்யான நாள், மெய்யாகவே ஏற்படக்கூடிய நாள். யௌமுல் ஃபத்ஹ் என்று அதுக்கு சொல்றான், வெற்றி நாள். அது நல்லவர்களுக்கு. கெட்டவனுக்கு சொல்லும் போது நஷ்டம் அடைகிற நாள், நல்லவனுக்கு சொல்லும் போது அவன் அன்னைக்கு வெற்றி பெற போறான்ல, யௌமுல் ஃபத்ஹ், வெற்றி பெறக்கூடிய நாள். இப்படி வந்து அல்லாஹ் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்றான். இதெல்லாம் எதுக்கு உள்ள சொல்லு? உலகம் அழியிற நாளுக்கு உள்ளது இல்ல, அது அதுக்குரியது. ரெண்டையும் நம்ம நம்பணும். அதாவது ஆகிரத்தை நம்பணுங்கிறதுல வந்து கடைசி நாளுங்கிற அதையும் நம்பணும். இந்த 7வது ஒன்று வரும், ஒல்பாசி பாதல் முகத்துன்னு, அதையும் நம்ம சேர்த்துக்கிறணும். மரணத்துக்கு அப்புறம் எழுப்புதல்ங்கிறது 2 டாபிக்கையுமே நம்ம நம்பணும், இதை விளங்கிக்கிறணும். இது போக ஆகிரத்துன்னு ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகிரத்துங்கிறது, ஆகிரத்துன்னு சொன்னா அது டோட்டலா உள்ள அந்த உலகத்துக்கே பேரு, அது ஒரு நாள் கிடையாது. ஆகிரத்துங்கிறது என்னது? துன்யாங்கிறோம்லங்க, துன்யாவுக்கு எதிர்ப்பது ஆகிரத்து. இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு அங்க உள்ள அந்த மொத்த உலகத்துக்கு விசாரணை ஒரு நாளுக்கு பேர் இல்லது ஆகிரத்துங்கிறது. காலகாலத்துக்கு இருக்குமே, சொர்க்கம் நரகம் இருந்துகிட்டே இருக்குமே, அது மொத்தமான அந்த உலகத்துக்கு பேர் ஆகிரத்துங்கிறது. அந்த சொல்லும் குர்ஆன்ல ஒரு 70 இடத்துல வருது. அது குறிப்பிட்ட நாளை குறிக்காது. இது ஒரு கூடுதல் விவரத்துக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப நம்ம என்ன நம்பணும்னு கேட்டா,
நம்ம இறுதி நாளை நம்புதல் என்பதுல இந்த உலகம் அழிக்கப்படும் என்று நம்பணும். ஒரு நாளில் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட உலகம் திரும்பவும் அதை உண்டாக்கப்படும் என்று நம்பணும். சரி, அழிக்கப்படும்னா எப்ப அழிக்கப்படும்? அடுத்து வரணும்ல. அழிக்கப்படும்ங்கிறதுல உறுதியா நம்பணும். இது விஞ்ஞானிகளும் கூட மறுக்க முடியாத உண்மை. ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் தன்னுடைய சக்திகளை இழந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கோள்களும் ஏதாவது ஒரு சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு வைங்க, ஈர்க்கிற அந்த ஈர்ப்பு சக்தி குறைஞ்சவன ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி சுக்குநூறா நொறுங்கி உடைஞ்சு போயிருங்கிறான். அது பல கோடி வருஷங்கள் ஆகலான்னு சொல்றான். அது ஒரு விஷயம். ஆனால் அது வீரியம் இழந்து கொண்டு வருகிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அது போக நம்ம அல்லாஹ் சொல்றத நம்பணும். அதாவது உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். எப்ப அழிக்கப்படும் என்று கேட்டால், எப்ப அழிக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வை தவிர ஜிப்ரீலுக்கு தெரியாது, மீகாயிலுக்கு தெரியாது, முகமது ஸல்லல்லாஹு தெரியாது, எந்த நபிக்கும் தெரியாது, எந்த மகானுக்கும் தெரியாது. அது ஒருவருக்கும் தெரியாமல் அவன் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறான் என்று நீங்க நம்பி ஆகணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஸாஅத் ஆத்தியத்துன், அந்த நேரம், அஸ்ஸாஅத்னா அந்த நேரம், அழிகிற நேரம், அந்த கியாமத்தினால் வரக்கூடியது. அகாது உக்ஃபீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அகாது உக்ஃபீஹா, அதை மறைத்து வைத்திருக்கிறேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் அவை செய்ததற்கான பரிசை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மறைத்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு தான் வருதுன்னு அறிவிச்சுட்டா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அக்கிரமம் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லது செய்வாங்க. இப்ப நாளைக்கு தான் கியாமத் நாள் வைங்களேன், இன்னைக்கு பூரா பள்ளியாசல் உட்கார்ந்துருவோம்ல. இது நல்லது இல்ல. செய்யற அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சு விட்டு நாளைக்கு தான் அழிய போகுது. அப்ப ஒரு உதாரணமா 2009 தான் அழியுதுன்னு வைங்களேன், அவ்வளவு பேரும் கெட்டு போயிருவோம். 2008 வரைக்கும். 2009 தான் அழிய போகுது. 9 தௌபா செஞ்சுட்டு போறோம், அது வரைக்கும் கொள்ளையடிப்போம், அது செய்வோம் அப்படின்னு வந்துடும். அப்ப கரெக்டா பறிச்சு கொடுக்குறாருன்னா மறைச்சு தான் வைக்கணும். அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கோங்க. அகாது உக்ஃபீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் அவை செய்ததற்கான பரிசை பெற்றுக் கொள்வதற்காக மறைத்து வைத்திருக்கிறேன் என்று தாகாவுல, அதாவது 20வது சூராவுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி ஆராஃப்ல 7வது சூராவுல 187ல சொல்றான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, முஹம்மதே உன்னிடத்தில் கேட்கிறார்கள் எப்ப அந்த நாள் ஏற்படும், இந்த கியாமத் நாள் சாத்து எப்ப வரும்னு கேட்கிறார்கள். குல், நீ சொல்லு. என்ன சொல்லணுமா? இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடம் தான் இருக்கிறது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்ற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர அது டேட்டு குறிக்கிற வேலை எனக்கு இல்ல. இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ, அதனுடைய நேரத்தை அவனை தவிர வெளிப்படுத்த மாட்டான். அந்த நேரம் எதுங்கிறத அவன் அப்படி சீல் பண்ணி வச்சிருக்கிறான், எவருக்கும் தெரியாது. அவன் தான் அதை வெளிப்படுத்தி காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து கேட்கிறான், லா தஅதீக்கும் இல்லா பக்தத்தன், அது திடீரென்று தான் வரும், சும்மா சொல்லிக்கிட்டுலாம் வராது. அது வர்றதா திடீர்னு வரும்னாலேயே தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது திடீர்னு வந்த சொல்ல, விருந்தாளி திடீர்னு வந்துட்டார், தபால் போட்டு வந்தா சொல்லுவோமா? நான் 18ஆம் தேதி உங்களை பார்க்க வருகிறேன், 8 மணிக்கு காத்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வைங்க, திடீர்னு வந்தாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. திடீர்னு வர்றாருனால என்ன அர்த்தம்? மெசேஜ் இருக்கக்கூடாது, அதான் திடீர். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, திடீர்னு தான் வருங்கிறான். அப்ப திடீர்னு வரும்னால என்ன அர்த்தம் தெரியாது. அது இன்னைக்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம். அப்ப லா தஅதீக்கும் இல்லா பக்தத்தன், திடீரென்று தான் அது தீரும். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா, அது பற்றி உனக்கு தெரியும் என்பது போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி இருக்கா கேட்கிறான், உன்னுடைய முகமதே உன்னிடத்தில் கேட்கிறார்கள். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா, என்னமோ அதை பத்தி நீ விளங்கி வச்சிருக்கிற மாதிரி உன்கிட்ட கேட்கிறார்கள். குல், மீண்டும் சொல்லு, ஒரே வசனத்தில் 2 தடவை சொல்றான். இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் என்று தெளிவாக அறிவித்து விடு. 787. அதே மாதிரி 43:85 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இந்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாள் பற்றிய அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. முடிஞ்சு போச்சு, அப்படி ஜட்ஜ்மென்ட் பண்றான். அதே மாதிரி யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான நாசியாத், ஒன்னாசியாத்ங்கிற சூராவுல, அதாவது 79வது சூராவுல 42, 43, 44 வசனங்கள் எல்லாம் சொல்றான், யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் நாள் எப்ப ஏற்படும் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் ஸிக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தகாஹா, அதனுடைய முடிவான ஞானம் உன் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்திருமை யக்ஷாகா, அதை பற்றி பயப்படுகிற மக்களுக்கு நீ எச்சரிக்கை மட்டும் தான் செய்ய வேண்டும், அது டேட்டா சொல்லக்கூடாது. அப்படி ஒன்னு இருக்குன்னு எச்சரிக்கை தான் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சூரத்து நாசியாத்துல 42, 43, 44, 45 சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், புகாரியில இந்த ஜிப்ரீல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முட்டுக்கால் போட்டு அந்த சில ஈமான்டா என்ன இஸ்லாம்டா என்னன்னு கேள்வி கேட்பாரு என்று முதல் நாள் சொன்னோம். அந்த ஹதீஸ்ல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அக்பிர்னி அனிஸா, கியாமத் நாள் எப்பன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, கேட்கப்படுபவரை விட கேட்பவருக்கு ஞானம் அதிகம் இல்ல. தெரிஞ்சா உனக்கு தெரியலாம எனக்கு தெரியாது பண்ணிட்டாங்க. அப்படி தெரியறதா இருந்தா ஜிப்ரீலா இருக்கனால உனக்கு வேண்டாம் தெரியலாமே தவிர எனக்கு தெரியாதுட்டாங்க. ஜிப்ரீலுக்கும் தெரியாது, உனக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும், உன் மூலமா தானே எனக்கு மெசேஜ் வரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹுல் புகாரியில் 50வது ஹதீஸ், 4777வது ஹதீஸ், இன்னும் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அப்ப கியாமத் நாள் என்று ஒன்று இருக்குது. அது எந்த கணக்கு, என்னமோ கணக்கு நம்ம ஆளுகளுக்கு கிறுக்கணும்லாம் இருக்காங்க சில பேர். அதுக்கு வருஷம் போட்டு அப்ஜத் கணக்கு போட்டு அஸ்ஸாத் எத்தனை இடத்துல வருதுன்னு நம்பரை போட்டு அது 2200 வரும் 2300 வரும் லூஸ் தனமா சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவன் மூடி வச்சுட்டான். மூடி வச்சா தான் கரெக்டா பரிசு கொடுக்க முடியும். யாருக்கும் தெரியாது, முகமது ஸல்லல்லாஹு தெரியாதுன்ட்டான். அதனால உலக முடிவுனால நம்பனு அது 2000 இருக்குமா, 2000 சில பேர் 2000த்துல அழியும் என்றெல்லாம் பயான்கள்லாம் பண்ணிருக்காங்க. எத்தனை உலமாக்கள்லாம் 2000க்கு முந்தி, 2000 வர்றதுக்கு முன்னாடி எத்தனை உலமாக்கள் 2000த்துல உலகம் அழிய போகுது, 2000த்துல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டுலாம் பயான் பண்ணிருக்காங்க. 2000 தாண்டி தான் போச்சு, அழியல. வழங்குதா? அதனால இல்ல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இது கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வரும்டாலும் சீக்கிரம் வந்துடும் ஒரு பயங்காட்டம். அது எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, அது பாட்டுக்கு காலகாலத்துக்கு விளங்கிறாத, சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிறான். என்ன சீக்கிரம் வருங்கிறான்? 47:18 சொல்றான், ஹல் யன்துருன இல்லா இல்ல சா அன் தஅத்தியஹும் பக்தா, திடீரென அந்த நேரம் கியாமத் நாள் வருவதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டன. அல்லாஹ் சொல்றான், எப்ப இப்ப இல்ல, அப்பவே சொல்றான் 1400 வருஷத்துக்கு முந்தைய. ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டன. ஃபஅன்னாலஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ராஹும், அது வந்து விடுமையானால் இவர்களுக்கு எது என்ன ஆகும் என்று அல்லாஹ் அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொல்றான், நெருங்கிருச்சுங்கிறான். அடையாளங்கள் வந்து விட்டன என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து சூரத்து நபஅல அம்மையத்து சாலுங்கிற சூறாவுல 78ல, அதாவது 78வது சூறாவுல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா அன்சர்னாக்கும் அஸாபன் கரீபன், மிக கிட்டத்தில் உள்ள ஒரு வேதனையை நாம் எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறான். நீங்க என்னமோ ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மிக அருகில் உள்ள ஒரு வேதனை, அஸாபன் கரீபன், கரீபட கிட்ட, கிட்ட உள்ள வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறோம் என்று அல்லாஹ் வந்து அந்த சூறாவுல சொல்லி காட்டுகிறான். இன்னஹும் யரவுனஹு பஈதா, மஆரிஜ்ங்கிற சூறாவுல, அதாவது 70வது சூறாவுல 6வது 7வது வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, அவர்கள் ஏதோ தூரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நராஹு கரீபா, நாம் கிட்டே இருப்பதாக நாம் நினைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுலதான் நமக்கு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றான்ல. மனிதன் பார்வையில இது தூரம் 1400 வருஷம்ங்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய் 1400 வருஷம் ஆச்சு குர்ஆன் வந்து, கிட்ட என்ன எப்ப வந்திருக்கானு இது இன்னைக்கு சொல்லலே இல்லைங்க. அல்லாஹ் என்னைக்கு சொல்றான்? இத 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொல்றான், இந்த கிட்டத்தில் இருக்குங்கிறான். கிட்டத்துல சொல்லி 1400 வருஷம் ஆச்சு, இதான் கிட்டையா? நீ கேப்பீங்களா இல்லையா? என்ன கிட்டத்துல ஒரு 2 நாள்ல வந்தா கிட்டன்னு சொல்லலாம், ஒரு மாசத்துல வந்துரும்னா கிட்டன்னு சொல்லலாம், அட ஒரு வருஷத்துல வரும்னா கூட கிட்டன்னு சொல்லலாம், ஒரு 100 வருஷத்துல வரும்னாலும் கிட்டன்னு சொல்லலாம். 1400 வருஷம் வந்துருச்சு, இன்னும் வரக்கானா, இதான் கிட்டையா? குர்ஆன் என்ன கரெக்டா போய் சொல்லி இருக்குது? கிட்ட கிட்டன்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கு, இன்னும் கிட்ட ஒண்ணு உலகம் அழிய காணாம இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல, ஏண்டு நீங்கள் கருதுவீர்கள். அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டான், கிட்டன்னா நீ நினைக்கிற கிட்ட இல்ல, நீ தூரம் தான் நினைக்கிறான்ல. அதுல இருந்து பாயிண்ட் பாருங்க. அவன் பார்வையில் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் கம்பேர் பண்ணி சொல்றான். எப்படி கம்பேர் பண்றான்? அதுல ஒரு பெரிய அறிவியல் உண்மையும் சேர்த்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன அறிவியல் உண்மை? இந்த உலகம் படைக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா, விஞ்ஞானிகள்லாம் சொல்றான் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடி போச்சுங்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்டு மற்ற புராண இதிகாசங்கள் படி பாத்தீங்கன்னா ஒரு 5000-10,000 வருஷம் தான் ஆகும். அது தப்பான கணக்கு. உண்மையான அறிவியல் ரீதியான கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகம் மனித குலம் படைக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் போய்விட்டன சொல்றான். பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அந்த பக்கம் போயிருக்கும் பொழுது இந்த பக்கம் 1400 கம்மி தானுங்க. கம்மி அதிகங்கிறதெல்லாம் எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்? 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். தூரத்துல உள்ளது கிட்டத்துல உள்ளதுன்னு சொல்றமே, இந்த தூரம் கிட்டங்கிறதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு சில நேரங்கள்ல வந்து நம்மளே சொல்லுவோம். நீங்க உங்கள்ட்ட வந்து கேட்பாரு, பர்மா பஜார் எங்க இருக்கு? இந்த கிட்டத்தில் இருக்கு. நீங்க
அப்படித்தானே சொல்லுவீங்க. இந்த ஏரியாவுல இருந்து கேட்டாங்கன்னா பர்மா பஜார் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன செய்வீங்க? கிட்டத்தில் இருக்குமீங்க. அடையார் எங்க இருக்குன்னு கேட்டா அது ரொம்ப தூரத்தில் இருக்குமீங்க. மண்ணடியில் வந்து உங்கள்கிட்ட பர்மா பஜார் எங்கன்னு கேட்டா கிட்டன்னு சொல்லுவீங்க. அடையார் எங்கன்னு கேட்டா என்ன செய்வீங்க? அது தூரமா இருக்குன்னு சொல்லுவீங்க. சொல்லிடுவீங்களா? நீங்க வந்து டெல்லிக்கு போறீங்க, இங்க டெல்லிக்கு போயிட்டீங்க. அப்ப வந்து இந்த அடையாரை பத்தி பேசி வருது. நான் அடையாளம் நமக்கு பக்கத்துல இருக்கு நீங்க எப்படிமா அடையாருக்கு பக்கமா போயிரு. ஏன்னா டெல்லியோட கம்பேர் பண்ணி பாப்பாரு. டெல்லியில இருந்து மெட்ராஸ் எவ்வளவு தூரம், அடையாறு நீங்க நம்ம பக்கத்து நெருங்கிட்டீல. மதுரைன்னு சொன்னா கூட கிட்ட போனோமா. மதுரைக்காரங்க ஒருத்தனா நீங்க டெல்லியில வச்சு பார்த்துப்பிட்டிய என்ன செய்வீங்க? ஏய் நம்ம பக்கத்து ஆளா இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறீங்களேமா, இத பக்கம். அடையாறு தூரம்னு சொன்னவன் மதுரையை பக்கம்ங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? மதுரையை பக்கம்னு சொல்லும் போது அவன் டெல்லியை பாக்குறான். டெல்லிக்கு மெட்ராஸுக்கு எவ்வளவு தூரம், அப்ப மெட்ராஸுக்கு மதுரைக்கு எவ்வளவு தூரம், இதெல்லாம் கிட்ட. இந்த ரெண்டை வச்சு பார்க்க எது கிட்ட? மதுரை தான் கிட்ட. அப்ப தமிழ்நாட்டுடைய கடை கன்னியாகுமரி கூட கிட்டன்னு சொல்லிடுவோம். சவுதி அரேபியாவில் உட்கார்ந்து இருந்தோம்னா சவுதி அரேபியாவில் நீங்க மெட்ராஸுக்கார ஒரு கன்னியாகுமரிக்காரனை சந்திக்கலாம். நம்ம பக்கத்தில் உள்ளவர் அவர் அரபிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம பக்கத்து ஊர்ல உள்ளவர். ஏன் அப்படி சொல்றான்? இந்த 2000-3000 கிலோமீட்டரோட ஒப்பிடும்போது பக்கத்துல அது 600-700 கிலோமீட்டர் கிட்டத்துல வந்துருது இல்லங்க. அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, கிட்டன்னா நீ உன் கணக்குல உனக்கு எல்லாமே என்ன இருக்கு கிட்ட, அருகில உள்ளதான் தூரமா தெரியும். நம்ம கணக்கு வேற. நான் எத்தனை லட்சம் வருஷமா அந்த உலகத்தை படைச்சிருக்கிறேன், 50-60 லட்சம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1400, 1 லட்சம் கூட ஒண்ணு வரல. அப்புறம் என்னது? 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அழிஞ்சா கூட கிட்டதான். அந்த சைடுல ஒரு 50 லட்சம் வருஷம் ஓடி போயிட்டனால இந்த சைடுல ஒரு 50 லட்சம் 51வது லட்சம் வருஷத்துல அல்ல அழிக்கிறான்னு வைங்களேன். அழிக்கிறான்னு சொன்னா 50ங்கிறது கிட்ட தானே. அதோட ஒப்பிட்டு பாக்குறது வரும்போது 50ங்கிறது கிட்டே போயிடும். அப்ப கிட்டே தூரம் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது. எதுவுமே கிட்ட கிடையாது, எதுவுமே தூரம் கிடையாது. அவருடைய பார்க்கிற பார்வையில் என்ன செய்யும், கிட்டே தூரம் எல்லாம் தெரியும். ஒரு ஆள் வந்து கல்யாணம் பண்றாரு, 1 வருஷத்துல குழம்புது, சீக்கிரம் புள்ள பத்தியாங்க. 1 வருஷம் சீக்கிரத்து இல்லையா? 1 வருஷம் கரெக்டான டயத்துல பத்திதான் அர்த்தம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு புள்ள பெற முடியாதுல்ல. கல்யாணம் நடந்து ஒரு 10 மாசத்துல புள்ள பத்துட்டான்னு வைங்களேன், என்னப்பா சீக்கிரம் புள்ள பத்துட்ட அப்படிமோ. அதே நேரத்தில் வாங்கின கடனை 2-3 நாள் தள்ளி கொடுக்கணும்னு வைங்களேன், ஏன்டா அவ்வளவு லேட்டுமோ. 3 நாள் லேட்டுங்குவோம், 10 மாசம் கிட்டமோ. 3 நாள் ஏன்னு கேட்டா அதை எதிர்பார்க்கிறத பொறுத்து அது மாறும். அப்ப இந்த கியாமத் நாள் வந்து ரசூலுல்லாஹ் போய் சொல்லல. எப்படி சொன்னாங்க? இப்படி சொன்னாங்க, 2 விரல காட்டி மக்கள்கிட்ட, புஇஸ்து அன வஸாத்து கஹாதைனி, நானும் கியாமத் நாளும் இப்படி இப்படி வந்திருக்கிறோங்கிறாங்க. இதான் நான் சொன்னா இது கியாமத் நாள், கிட்டத்துல இருக்கிறோங்கிறாங்க. அப்படி கிட்டன்னு சொல்லி உத்தன நூற்றாண்டாச்சு நீங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல சந்தேகப்பட கூடாது. அதுக்கு முந்தி போன வருஷங்கள் நூஹ் நபியோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் வருஷம் இருக்கு உலகம் அழிகிறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 50-60 லட்சம் வருஷத்துக்கு பிறகு உலகம் அழிய போகுது. நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் வருஷத்துக்கு பிறகு உலகம் அழியும். இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அழியும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவ்வளவுலாம் இருக்காது, கடைசி நபி கிட்டத்துல. அப்ப நானும் கியாமத்தினாலும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல காட்டி சொல்றாங்க. இவ்வளவு கிட்ட தான், அடுத்தடுத்து வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதனால கிட்டங்கிறத வந்து நீங்க இப்படி விளங்கிக்கணும். அதே மாதிரி இக்தரபத்தி ஸாஅ, கியாம நாள் இதோ நெருங்கி விட்டது அப்படிங்கிறான். இது வந்து 54:1 அப்படி சொல்லி காட்டுறான். வமா யுத்ரீகல அல்ல ஸாஅத கரீப், கியாமத் நாள் கிட்ட இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வேற அல்லாஹ் கேட்கிறான். யஸ்அலூனக அனிஸ்ஸாத்தி, கியாமத் நாளை பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்திலே என்று சொல்லிவிடு என்று சொல்லிட்டு, வமா யுத்ரீகல அல்ல ஸாஅத தகூனு கரீபா, கியாம நாள் கிட்ட இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதே மாதிரி இந்த கியாமத் நாள் என்பது ரொம்ப அருகில் இருக்கிறது என்பதை பல இடங்கள்ல 21:97 சொல்றான், 21:1 சொல்றான், 17:51 சொல்றான், 7:185 சொல்றான். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விரல காட்டி சொன்னாங்களே, அது சஹீஹுல் புகாரில 4936 இருக்குது. இப்படி பல இடங்கள்ல கியாமத் நாள் என்று ஒண்ணு இருக்குது, இப்ப அழிய போகுது. ஆனா அது ரொம்ப கிட்டத்துலாம் இருக்கு, ரொம்ப தூரம்லாம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் அது தூரம் இல்லை. உனக்கு வேண்டாம் தூரமா தெரியுங்களா, என்னைய பொறுத்த வரைக்கும் அது தூரம் இல்லை. பல லட்சம் வருஷங்கள் கடந்து விட்டன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, இந்த கியாமத் நாள் வந்து திடீர்னு தான் வரும், அது தூரத்துல கிட்டத்துலாம் இருக்குது என்றெல்லாம் சொல்லிவிட்டாலும், இந்த கியாமத் நாள் அழிகிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அழிகிறதுன்னா கண்டிப்பா இப்ப நீங்க அடி சொல்லி போடலாம், 1 வாரத்தில் அழியாது, அடி சொல்ல முடியும். 1 மாசத்துல உலகம் அழிஞ்சிருமான அழியான்னு சொல்ல முடியும். ஒரு வருஷத்துல அழியுமான அழியான்னு சொல்ல முடியும்.
ஏன்னு கேட்டா அந்த சில அடையாளங்கள் வருவதற்கு அவ்வளவு நாள் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் கடைசியா வச்சா கூட நாளைக்கு அழிகிற அளவுக்கு உலகம் வரல இன்னும். ஏன்னு கேட்டா சில முக்கியமான அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவான சில அடையாளங்களை சொல்றாங்க, அவைகள்லாம் பெரும்பாலும் நிறைவேறி போச்சு. என்னது, விச்சாரம் அதிகமாயிருந்தாங்க, அதிகமாகி போச்சு. தண்ணி அடிக்கிறது அதிகமாக உண்டாங்க, அதிகமாகி போச்சு. அதே மாதிரி வந்துகிட்டு பெண்கள் அதிகமாயிருவாங்கன்னு சொன்னாங்க, அதிகமாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு பொதுவான அடையாளங்கள் சிலர் சொன்னாங்க. அதுகளெல்லாம் ஓரளவுக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இது போக குறிப்பிட்டு சில அடையாளங்களை சொன்னாங்க. அந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் வராமல் உலகம் அழியாது. அது என்ன அடையாளம் சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா அஷ்ர ஆயாத்தின், 10 அத்தாட்சிகளை 10 அடையாளங்களை நீங்கள் பார்க்காத வரை யுக முடிவு நாள் வராது. 10 காரியம் கடைசியா நிகழும். 10 காரியம் என்ன செய்யும், கடைசியா நிகழும். அந்த 10 எப்படி நிகழும்னு கேட்டா ரொம்ப டைம் எடுக்காதான். அந்த 10 காரியமும் ரொம்ப டைம் எடுக்காது, ஒன்றன் பின் ஒன்றா நடந்து முடிஞ்சிட்டே இருக்கும். அந்த 10 வகையான அத்தாட்சிகளை காட்டி மனிதர்களுக்கு எச்சரிக்கை பண்ண பிறகுதான் அல்லாஹ் வந்து உலகத்தை அழிக்க போறான். அந்த 10 காரியங்களை நீங்கள் பார்க்காமல் உலகம் அழியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 10 காரியங்கள் என்ன, அதுகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சுருக்கமாக அந்த 10 காரியம் என்ன என்று கேட்டால், ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அத்துகான், முதலாவது புகை மூட்டம். புகை மூட்டம் ஒரு அடையாளம் சொல்றாங்க. இரண்டாவது வந்து தஜ்ஜால், தஜ்ஜால்ங்கிற ஒருத்தன் வருவான், அது சொல்றாங்க. மூணாவது தாபத்து, ஒரு பிராணி, ஒரு அதிசயமான ஒரு பிராணி ஒன்று வரும். நாலாவது துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் வந்து மேற்கே உதிக்கும். சூரியன் என்ன செய்யும், மேற்கே உதிக்கும். அஞ்சாவது அஞ்சாவது நம்பர் போட்டு சொல்லல, இந்த இது முன்ன பின்ன இருக்கலாம். அதுல நான் என்றதுக்காக நான் நம்பர் சொல்றேன். அஞ்சாவதுங்கிற வார்த்தை அதிசயம் இல்ல. நுசூல் ஈசா மரியம், அடுத்து மரியமுடைய மகன் ஈசாவுடைய வருகை, ஈசா நபியுடைய வருகை. அடுத்தது யஜூஜ் மாஜூஜ், யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தினருடைய வருகை. அடுத்து சலாசத்து ஹுசூஃபின், பிரம்மாண்டமான மிகப்பெரிய 3 பூகம்பங்கள். ஒன்று ஹஸ்பும்பில் மஷ்ரிகி, ஒன்னு வந்து கிழக்கில் ஏற்படுகிற பூகம்பம், கிழக்கு பகுதியில். ஹஸ்பும்பில் மக்ரிபி, இன்னொன்னு மேற்கு பகுதியில் ஏற்படுகிற பூகம்பம். ஹஸ்பும்பி ஜசீரத்தில் அரப், அரபு பிரதேசத்தில் தீபகற்பத்தில் ஏற்படக்கூடிய இன்னொரு பூகம்பம். இப்படி 3 பிரம்மாண்டமான பூகம்பம் மேல நிகழும். ஆகிரு தாலிக்க நாருன் தஹ்ருஜு மினல் யமன், இறுதியாக யமன் நாட்டிலிருந்து ஒரு தீப்பொறி பறக்கும். அது எப்படிப்பட்ட தீயா இருக்கும் கேட்டா, தத்ருதுன் நாசைலா மஹ்ஷரிஹிம், மக்களை வந்து அவர்களை விரட்டிக்கிட்டே இருக்கவே முடியாது. சில இடங்கள்ல காடுகள் தீப்பிடிச்சு ஹெலிகாப்டர்ல தண்ணி ஊற்றும், அணைக்க முடியாது, அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தீப்பிழம்பு வந்து மக்களை விரட்ட ஆரம்பிக்கும், இப்படி பத்திக்கிட்டே வரும். அப்படி கடைசியா ஒண்ணு நிகழும். இதுகள் எல்லாம் நிகழாமல் என்ன செய்யாது, கியாமத் நாள் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும், இந்த அத்தாட்சிகள்ல எந்த கட்டத்திலையும் சரி அந்த அத்தாட்சியை பார்த்து நம்ம திருந்திக்கிட்டோம்னு வைங்க, நம்ம காலத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம தப்பான வழியில இருந்தோம்னு சொன்னா, ஒரு காபிரா இருக்காருன்னு சொன்னா, அவர் ஈமான் கொண்டாருன்னு சொன்னா அல்லாஹ் வந்து ஏத்துக்குருவான். இந்த அடையாளங்கள் வந்தவன யூனுஸ் நபி காலத்துல வந்துச்சுல, இந்த அடையாளத்தை பார்த்தவன எல்லாம் நாங்க திருந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னவன அந்த மக்கள் எல்லாம் வந்து மன்னிச்சுட்டான். ஆனால் 3 நிகழ்வுகள் வந்து விடுமையானால் அப்புறமேல ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த 10ல 3 காரியங்கள் வந்து விடுமையானால் அது ஈமான் போய் அதுக்கு பிறகு நான் திருந்துறேன் போறேன்லாம் நடக்காது. அந்த 3ல முக்கியமானது என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கிய முதலிடத்தில் நிற்கக்கூடியது, சூரியன் வந்து மேற்கு உதிக்கும் இல்லையா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்குமையானால் அப்ப வந்து யாரெல்லாம் நான் அன்னையில திருந்திட்டேன், வட்டி வாங்க விட்டுட்டேன் முடியாது. நீங்க தௌபாவுடைய வாசலை அடைச்சு கொடுத்தா அல்லாஹ் சுத்த அந்த மாத்தி ஒதுக்கி வைக்கிறான். தௌபாவுடைய வாசலை இருக்க மூடி கொடுத்தா அந்த அடையாளம் வர்றதுக்கு முன்னாடி திருந்திடணும். உலகம் அழியறதுக்கு வேண்டாம் நாள் இருக்கலாம், அந்த அடையாளம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறமேல ஈமான் வந்து அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். எந்த திருந்து தௌபா கூபா எதுவும் கிடையாது. நீங்க எந்த நிலையில இருந்தீங்களோ அந்த நிலையிலேயே தான் நீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அது அதுக்கான பரிசுகளை தண்டனை அனுபவிப்பீங்க. அப்ப இந்த சூரியன் எதுக்குன்னு கேட்டா, அதான் அழிக்கிறவனுடைய கடைசி கட்டம். என்ன பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டா, எப்படி அழியும் அது பின்னாடி நம்ம வரப்போகுது. அழிக்கும் போது என்னென்னலாம் ஏற்படும், அதுல என்ன ஏற்படும், தூள்தலா பறக்கும், பஞ்சா மலைகள்லாம் பறக்கும், அந்த மாதிரியான அதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கும்னு வருது.
இதெல்லாம் நடக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன எப்ப நடக்குது தெரியுமா? சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறது மேற்க உதிச்சாதான் நடக்கும். சயின்டிபிக்காவே இந்த காரியங்கள்லாம் நிகழ வேண்டுமானால் எப்பதான் நிகழும்? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாதான் நிகழும். அது எப்படி நிகழும் அப்படின்னு சொன்னா, நீங்க கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதா இருந்தால் என்ன காரியம் நிகழ்ந்தால் அப்படி உதிக்கும்? ரிவர்ஸா சுத்தணும். பூமி வந்து என்ன செய்யணும்? இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி இப்படி சுத்தணும். இப்படி சுத்த ஆரம்பிச்சாதான் மாத்தி உதிக்கும். பூமியுடைய சுழற்சினால தானே உதிக்குது. சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறதும் சூரியன் வந்துகிட்டு உதிக்கிறது இல்ல. சூரியன் அப்படி இருக்குது, பூமி இப்படி சுத்திக்கிட்டு காட்டுது. காட்டுற பக்கம் வெளிச்சமா இருக்கு, காட்டாத பக்கம் இருட்டா இருக்கு. சூரியனை நோக்கி பூமி பாதி காட்டுது, அந்த பாதி வெளிச்சமா இருக்குது. அது படாத பகுதி இருட்டா இருக்குது. அந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துல சுத்தி சுத்தி முடிச்சிருது. அப்ப 24 மணி நேரத்தில் நமக்கு பகலும் இரவும் மாறி மாறி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த சூரியனுடைய வெளிச்சம் கிழக்கே இருந்து நமக்கு மேற்க வர்ற மாதிரி இருக்கிறது. காரணம், மேற்கே இருந்து கிழக்க வந்து உலகம் சுத்துறதுனாலதான், பூமி சுத்துறதுனாலதான். மாத்திக்கிட்டு சுத்துனுச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யணும்? உதிக்கிறது அங்கிட்டு போயிடும். இப்படி மாத்தி உதிச்சா என்ன செய்யும்? அங்க இருந்து மேற்கு உதிக்கிற மாதிரியா டைரக்ஷன் மாறிக்கணும். அப்ப 1000 மைல் வேகத்துல மணிக்கு சுத்தக்கூடிய ஒரு பூமி 1000 மைல் வேகத்துல நமக்கு தெரியல, அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. எப்படி சுத்த? ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால. பூமிக்கு ஈர்ப்பு இல்லைன்னு வைங்க, சுத்துல இழுத்து கொண்டு தள்ளிடும் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல. பூமி நம்ம ஈர்ப்பு சக்தியை இழுத்து பிடிச்சிட்டு நிக்குது. நம்ம வெயிட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம தூக்கி வீச மாட்டேங்குது. நான் இதுவும் சேர்ந்துதான் பூமி, உங்களையும் சேர்த்துதான் பூமி. இன்னும் சொல்ல போனா பூமியில இருக்கிற பூமியுடைய இடையில யாரெல்லாம் சேர்ந்துடுறீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்துடுறீங்க. இந்த 600 கோடி மக்களையும் வந்து பூமியில இருந்து அப்புறப்படுத்துறான்னு வைங்க, பூமியுடைய இடம் குறைஞ்சு போயிடும். அப்ப பூமியில 600 கோடி மக்கள் இன்னைக்கு உண்டாயிட்டான்னு சொன்னா, இந்த 600 கோடி பேருடைய அளவுக்கு மண்ணு குறைஞ்சிருக்கு. மண்ணை தான் நம்ம தின்று இருக்கிறோம். மண்ணு தான் அரிசி ஆகுது, மண்ணு தான் பருப்பாகுது, மண்ணு தான் கனியாகுது. ஒரு விதையை போட்டோன்னு முளைக்குதா? முளைக்குன்னா என்ன ஆகுது? அதில் உள்ள களிமண்ணுகளை எடுத்து அது உற்பத்தி பண்ணி தருது. மண்ணில் உள்ள சத்துக்களை தான், களிமண்ணை தான் என்ன செய்யுது? அரிசியா மாத்திர சாமான அதுக்குள்ள வச்சுக்கிறான்ல, அந்த நெல்லுக்குள்ள வச்சிருக்கான், கடுவுக்குள்ள வச்சிருக்கான், ஒரு மாங்கட்டைக்குள்ள வச்சிருக்கான். அந்த கொட்டையை போட்ட உடனே அது தண்ணியையும் வாங்கிக்கிறது, மண்ணையும் சாப்பிடுது. மண்ணை சாப்பிட்டு இந்த மண்ணு தான் விரவா வருது, மண்ணு தான் இலையா வருது, மண்ணு தான் கனியா வருது. அப்ப நீங்க திண்டு வளர்ந்தீங்களே, இவ்வளவு பெருசா பிறந்த நீங்க இவ்வளவு பெருசா வந்தீங்களே, அவ்வளவு மண்ணு தான். இந்த நீங்க திங்கிற பால்ல இருந்து தண்ணியில இருந்து மோர்ல இருந்து எல்லாம் மண்ணு தான். அப்ப மண்ணுல இவ்வளவு இடம் குறைஞ்சு போச்சு. நம்மளும் மண்ணுக்குள்ள இருக்கிறனால பூமிக்கு பேலன்ஸ் பாதிக்கல. ஒவ்வொரு மனுஷன் உண்டாகி வேற உலகத்துக்கு போயிட்டான்னு வைங்க, இந்த 600 கோடி பேருடைய வெயிட் குறைஞ்சு வரும் பூமியில. நம்ம வந்து அந்த பூமி வந்து வேற ஒரு பொருளா மாறி பூமியுடைய எடையை குறைக்காம நம்ம காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கணும். அதனால சுத்தம் நமக்கு தெரியல. அப்ப ரிவர்ஸ் பண்ணோம்னு சொன்னா, ரிவர்ஸ் அப்படி பிரேக் அடிச்சு ஒரு ரிவர்ஸ் பண்ணி விட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? முதல்ல ரிவர்ஸ் பண்றத நிப்பாட்டணும். சுத்திக்கிட்டு இருக்கிறத பிடிச்ச நிப்பாட்ட என்ன ஆகும்? ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது சடன் அடிச்சா என்ன ஆகும்? பிரேக் போட்டா முன்னாடி உள்ள மண்டை பிளந்துருமா? போய் முட்டுவீங்க எல்லாரும். 100ல போகும்போது அடிச்சா பிரேக் என்ன ஆகும்? 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும் முட்டுனாலே மண்டை தெரிச்சு போயிடும். அப்ப 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தக்கூடியதை சட்டக்கு நிப்பாட்டினா, அந்த நிப்பாட்டின உடனே மலைகள் தூள் துளாக்கெல்லாம் அந்த அதிர்வுலயே இவன் அங்கிட்டு விழுவாங்க இவங்கிட்டு விழுவாங்க, அப்படித்தான் நடக்கும் சொல்றான். இந்த அழியும் போது எப்படி நடக்கும்ங்கிறானோ அதை வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அவ்வளவு அதை கூட அறிவுபூர்வமா அல்லாஹ் சொல்றான். அதை கூட எந்த ஒரு அறிவியலுக்கு முரண் இல்லாத வகையில அழகான முறையில் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரியாக அப்படி நிப்பாட்டி ரிவர்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் உலக அழிவாதான் கடைசி செயல். அந்த சுத்தி விட்டதுல எல்லாம் பறந்து இருந்து மிச்சம் எல்லாம் புள்ள விட்டு மூடி நம்மளை முதல்ல தூக்கி எரிஞ்சு அப்புறம் அந்த கட்டத்தை நம்மளை கவுத்தி விட்டு அப்புறம் மூடி தந்தரை ஆக்கி முடிக்கிறதுக்கு அந்த காரியம் ஆயிரும். அதுல இடுக்கல மாட்டிக்கிட்டு அல்லாஹ் மன்னிச்சுக்க சொல்லுவான அவனுக்கு தான் இது கிடையாது. சூரியன் மாத்தி உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மன்னிப்புடைய வாசல் கிடையாது. ஏன்னு கேட்டா இது சூரியனுக்கு மட்டும் சொன்னது இல்லை. இது நீங்க ஃபிரௌனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஃபிரௌனை வந்து கடல்ல மூழ்கடிக்கப்படுறான். கடல்ல மூழ்கடிக்கப்படுறது அதிசயமான முறையில் மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க, பாக்குறாங்க அண்ணால. தப்பிச்சு போன உடனே இவன் மூழ்கடிக்கப்படும் போது அவனும் ஈமான் கொள்றேன்னு சொன்னான். ஃபிரௌன் என்ன சொன்னா? ஆமன்து பில்லாஹி அல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில்கள் நம்பி இருக்கிற அல்லாஹ்வை நானும் நம்புறேன்னு சொன்னான். எப்ப சொன்னா? ஹத்தா இதா அத்ரகல் கர்கு, மூழ்கி போகும்போது சொன்னான். இப்ப என்ன ஈமான் கொள்றது? இப்பதான் மூழ்கி போயிட்டு முடிஞ்சு போச்ச கதை, முடிஞ்சு போச்சு. அழிவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு இப்ப என்ன நீ சொல்றது?
அல்லாஹ் ஏத்துக்கறல. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, மூழ்க போற எல்லாரும் சொல்ற வார்த்தை. நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவோம், எவனும் சொல்லுவான். அந்த சாவுறது கன்ஃபார்ம் ஆன பிறகு உலகத்திலே பெரிய மகா நல்லடியார் எல்லாரும் மாறிடுவோம். சாவு கன்ஃபார்ம் தெரியுது வைங்களேன், அவளுக்கு இருக்கிற அந்த இஹ்லாஸ் என்ன, துஆ செய்யறது என்ன, தஸ்பீஹ் உருட்டுறது என்ன, எல்லாம் வந்துடும். இது அவனுக்கு தேவை கிடையாது. இது அழிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அழிவுடைய வேலையை துவக்கியாச்சு. அதாவது தஜ்ஜால் வர்றது மற்றதெல்லாம் அழிவுடைய வேலைக்கு முன்னாடி உள்ள அறிவிப்பு. இது அழிவை ஆரம்பிச்சாச்சு. சூரியன் ரிவேர்ஸ் சுத்துறதுங்கிறது அழிக்கணுங்கிற வேலையை ஆரம்பிச்ச பிறகு இப்ப என்ன மன்னிப்பு கேட்கிற, அடைச்சாச்சு வாசல் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இது முடியாது, ஈமான் ஏத்துக்கிறப்படாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூட குர்ஆன்லயே அது இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, யௌம யாதி பாது ஆயாத்தி ரப்பிக்க அவ் யாதி பாது ஆயாத்தி யௌம யாதி பாது ஆயாத்தி ரப்பிக்க லா யன்ஃபவு நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத்து மின் கப்லு. சில அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வரும் பொழுது எந்த ஆத்மாவுக்கும் அதனுடைய ஈமான் பயனடை. சிலன்னு அல்லாஹ் சொல்றான், அது எதுன்னு சொல்லல. அந்த கியாமத்து நாள் அடையாளங்களில் சில அடையாளங்கள் வரும் பொழுது எந்த நஃப்ஸுக்கும் அதனுடைய ஈமான் பயன் தராது என்று திருமறை குர்ஆன்ல 6:158 சொல்லி காட்டுறான். அதனால பயன் தராத ஒரு நிலை ஏற்படும் குர்ஆன்ல சொன்னதுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது தான் அழிவுடைய கடைசி வேலை. அந்த நிலை மாறி உதிக்க ஆரம்பிச்ச பிறகு தௌபா கிடையாதுன்னுட்டாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 காரியங்களை சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தஜ்ஜாலையும் சொல்றாங்க. அதாவது தஜ்ஜால் வந்துட்டான்னு சொன்னா அந்த நேரத்தில் ஈமான் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்படாது. இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். ஆனால் இன்னும் பல ஹதீசுகள்ல இதுக்கு மாற்றமான கருத்து வர்ற மாதிரி சில செய்திகள் இருக்கிறது. என்ன செய்தி இருக்குன்னு கேட்டா, தஜ்ஜாலை ஈசா நபி கொல்லுவாங்க. கொன்ற பிறகு எல்லா மக்களும் நல்லவர்களா மாறுவார்கள், ஒருவர் கூட கெட்டவர் இருக்க மாட்டாங்க. இந்த மலையா நெருங்கி வாங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க, கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி வாங்க. என்ன செய்யுது, நல்லா நெருங்கலாம், நல்லா நெருங்க. நல்லா நல்லா நெருங்கி வாங்க. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, இந்த சூரியன் மாற்றி உதிக்கும் பொழுது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றது இருக்குது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமுடைய அறிவிப்புல அந்த அறிவிப்பு இருக்கிறது, தஜ்ஜால் வந்த பிறகும் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, தஜ்ஜால் வர்றதுக்கு முந்தி திருந்திக்கிறேன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே முஸ்லிம்லையும் புகாரிலையும் இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்லையும் இதுக்கு மாற்றமான கருத்துப்படவும் ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது, தஜ்ஜால் வந்த பிறகு ஈசா நபி அவனை கொன்ற பிறகு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்லவர்களா மாறிடுவாங்கன்னு வருது. அவ தௌபாவை ஏத்துக்கிற பாட்டி நல்லவர் அப்படி மாறுறது மாற முடியாது. தஜ்ஜாலுக்கு பிறகு யாருமே மாற முடியாதுன்னு சொன்னா மாறுவாங்கன்னு வருது ஹதீஸ். அதனால இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, தஜ்ஜால் இருக்கும் அந்த நேரத்தில் தஜ்ஜாலை கொன்ற பிறகு திருந்தலாம். தஜ்ஜாலை பார்த்துட்டு அம்மா தஜ்ஜால் வந்துட்டாங்க இனிமே தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அப்படிங்கிறது, அந்த வாழுகிற 40 நாள் தான் உலகத்தில் வாழ போறான் தஜ்ஜால், 40 நாள் தான். அந்த 40 நாளைக்குள்ள நீங்க தௌபா செஞ்சீங்கன்னா ஏத்துக்கிறப்படாது. தஜ்ஜால் காலியான பிறகு ஈசா நபியுடைய பொறுப்புல அந்த ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது அப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு கேட்டா, ஈசா நபி வந்த பிறகு மக்கள் எல்லாம் ஒரு குலைக்கு வந்துருவாங்க, ஒரு அணியில இருப்பாங்க, எல்லாம் நல்லவர்களா மாறிடுவாங்க என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்ப அதுக்கு முரண் இல்லாத வகையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாபத்துல் அருள்னு ஒண்ணு வருது. தாபத்துல் அருள், அதாவது தாபத்துல் அருளுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பிராணின்னு அர்த்தம், பூமியிலிருந்து வரக்கூடிய ஒரு பிராணி. இந்த பிராணி என்னென்ன வளர்க்க போறேன், 3 விளக்குவோம். ஒரு அதிசயமான ஒரு பிராணி ஒண்ணு வரப்போகுது. அது வறுமையானால் அப்பவும் ஈமான் கொள்றது நம்பிக்கை பயன் தராது. மற்ற 7 அடையாளங்கள் வரும்போது நீங்க தௌபா செய்யலாம். இந்த 10ல மற்ற 7 அடையாளங்களை நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் தௌபா செய்யலாம், திருந்தலாம். இந்த 3 அடையாளம் வரும் பொழுது நீங்கள் தௌபா செய்யவும் முடியாது, திருந்தவும் முடியாது. அதுக்கு முன்னாடியே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னதை எடுத்துக்கொள்வோம். இந்த 10 முக்கியமான அடையாளங்களை ஃபர்ஸ்ட் சொன்னது புகை மூட்டம். புகை மூட்டம்னா என்ன, இந்த புகை மூட்டத்தை பத்தி குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸ் மட்டும் சொல்லல. திருக்குர்ஆன்லயும் சூரத்து துகான் புகை மூட்டம்னே ஒரு சூரா இருக்குது.
சூரத்து துகான் என்ற என்ன இருக்குது 44வது சூரா. 44வது சூறாவுல 10ல இருந்து 16 வரைக்கும் இந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபர்தகிப், எதிர்பார்த்து கொண்டிரு. யௌம தஅத்தி ஸமாஉ பிதுகானின் முபீன், வானம் வந்து ஒரு தெளிவான ஒரு புகை மூட்டத்தை கொண்டு வரும். தெளிவான புகை மூட்டம்னா என்ன? புகையினால மறைக்கக்கூடியது. தெளிவுன்னு சொல்றான்டா, 50 பேருக்கு தெரியுற மாதிரி இருக்கும் அர்த்தம். அதுக்கு புகை மூட்டம்னா லேசா இருக்கு அப்படி அர்த்தம் இல்ல. பெரிய அளவுக்கு ஒரு புகை மூட்டத்தை வானம் கொண்டு வரும். அது என்ன செய்யும்னா, எஃபிஷன் நாச, மனிதர்களை எல்லாம் அப்படியே மூடிக்கொள்ளும். மனிதர்களை எல்லாம் அப்படியே மூடிக்கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், இதான் ரொம்ப துன்புறுத்துகிற ஒரு வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்ப நக்ஷிஃப் அன்னல் அதாப் இன்னா மூமினூன், இறைவா எங்கள் வேதனையை நீக்கிவிடு, நாங்கள் மூமின்கள் என்று மக்கள் சொல்வார்களாம். அப்படியான ஒரு நாளை எதிர்பாரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு புகை மூட்டம் ஒன்று குர்ஆன்ல இருக்குது. ஒரு புகை மூட்டம் ஒன்று வரப்போகுது, அது மக்களை எல்லாம் மூடிக்கொள்ளும். மூடுறது மட்டும் இல்ல, அது கடும் வேதனையாக இருக்கும். இப்ப இந்த பாம்பு போடுறாங்க, ஹைட்ரஜன் பாம்பு போட்ட மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் பாம்பு போட்டா என்ன செய்யும்? காத்துல சுவாசிக்கிறதுக்குள்ள எல்லாம் எடுத்துப்படும். அப்புறம் நம்ம சுவாசிக்க முடியாமலே செத்து நாசமாகி போயிருவோம். அந்த மாதிரி அல்லாஹ் எந்த மாதிரி புகை மூட்டத்தை அனுப்ப போறான்னு தெரியல. அது பெரிய அளவுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த அளவுக்குன்னா, நாங்க திருந்திக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களேன், நாங்க இப்ப நம்புறோம் சொல்ற அளவுக்கு அது இருக்கும் குர்ஆன் சொல்லுது. படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ் வந்து நீங்க இது சொல்லும் போது இன்னொரு விஷயம் நீங்க விளங்கிக்கிறேன். நம்ம உள்ள சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அறிவுக்கு பொருந்த மாதிரி தான் ஒத்துக்குருவா. இது என்ன, இது புகை வரும், இது தஜ்ஜால், என்ன இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சைத்தான் நமக்குள்ள ஊடுருவான். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, அல்லாஹ்ங்கிறவனை நம்புறவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. இதை விட அதிசயம் உலகத்துல கண்ணு முன்னாடி இருக்கு. பூமியே அதிசயம் தான், வானமே அதிசயம் தான், சூரியனை படைச்சு வச்சுக்கிற அதுவே அதிசயம் தான். இன்னும் எக்கச்சக்கமான அதிசயங்களை, இந்த காற்றே அதிசயம் தான், இந்த மழையே அதிசயம் தான். இவ்வளவு அதிசயங்களை பண்ணு. மழையை இறக்குறவனுக்கு இந்த ஒரு புகை இறக்குற எவ்வளவு நேரம் ஆகும்? மழையை அவன் தான் இறக்குறான் நம்பக்கூடிய நமக்கு, புகையை திருப்பி இறக்குவாங்கிற பெரிய கஷ்டமானதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது குர்ஆன்ல சொல்றான். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப்களை கொடுத்து தான் சொல்றான். அதனால இதுல எல்லாம் வேற மாதிரி டவுட்லாம் படக்கூடாது. நடக்கும்னா நடக்கும். அப்ப 10ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகை மூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த புகை மூட்டம் வந்து விட்டதாக வந்து சில சஹாபாக்கள் என்ன இருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அவங்க காலத்திலேயே. இது ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லுவாங்க. அதாவது பெரிய நில பூகம்பம் வரும்னு சொல்லி இருக்கல, 3 பூகம்பம் அவங்க காலத்துல வரும் பொழுதெல்லாம் அதை அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சில இடங்கள்ல ஒரு பூகம்பம் குஜராத் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த அதிசய பார்த்து குஜராத் இந்த பூகமாக தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன் நம்மளா. அப்படிலாம் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பூகம்பம் 1000 வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பூகம்பம்னு சொன்னாங்கன்னா அது இதுக்கு வித்தியாசமான பூகம்பமா இருக்கும். 3 பூகம்பம்னு சொன்னாங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எந்த ரிக்டர் அளவுலையும் பதிவாகாத பூகம்பமா இருக்கணும். அதுதான் 3ன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது மாதிரி 1000 வரக்கூடிய பூகம்பத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வழங்கக்கூடாது. அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் வழங்கினாங்க. புகாரில கூட சில சஹாபாக்கள் சொன்ன கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது வந்து விட்டது, புகை மூட்டம் வந்து அந்த காலத்துல ஒரு புகை மாதிரி வந்திருக்கு போல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சின்னதா. அது ஒரு புகை மூட்டம் வந்த உடனே அது வந்து அவங்க வந்து முகமதே கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது ரிலீவ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அற்புதமா. ஆனா அல்லாஹ் சொல்ற அது இல்ல, இது உலகத்துக்கு அடையாளமா சொல்லி காட்டுறான். மனிதர்களை எகசன் நாசங்கிறான். இது வந்து மக்காவுல மட்டும் இப்படி வந்த ஒரு புகை அல்ல, உலகத்துக்கே வரும். எகசன் நாஸ், மனித குலத்தையே அது சுற்றி வளைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மனித குலத்தையே சுற்றி வளைக்கக்கூடியதாக ஒரு புகை மூட்டத்தை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்று நம்ம நம்பணும். அது இன்னும் வரல. அந்த மனித குலத்தை அழிக்கக்கூடிய ஒரு புகை மூட்டை என்ன செய்யல. இந்த ஹிரோஷிமாவுல அணுகுண்டு போட்டான்லங்க, அந்த மாதிரி அல்லாஹ் போடக்கூடிய அணுகுண்டு அது இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவ்வளவுதான் நமக்கு கிடைக்குது. அது என்ன செய்யுங்கிறது கிடைக்கிறத விட அதுக்கு தேதி இதெல்லாம் இல்லை. இது வந்து புகை மூட்டத்தை பத்தின விளக்கம். அடுத்தது வந்து ஒரு தீப்பந்தம் விரட்டிட்டு வருங்கிறாங்கல்ல, அது ஹதீஸ்ல விளக்கம் கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா அவ்வளவு அஷ்ராத்தி சா, இந்த 10 அடையாளங்களில் முதலில் நிகழக்கூடியது ஃபனாருன், முதல்ல வரக்கூடிய நெருப்பு தான். இந்த புகையெல்லாம் கூட அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு நெருப்பு பத்த ஆரம்பிக்கும். அது என்ன செய்யும் கேட்டா, தஹ்சுருன் நாஸ மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிபி, மஷ்ரிக்ல இருந்து, மஷ்ரிக்னா கிழக்கு, கிழக்கை இருந்து மக்களை எல்லாம் மேற்க நோக்கி விரட்டி செல்லும். அப்படின்னா கிழக்குல தான் வரும் விளங்குது. அந்த தீப்பந்தம் எங்க வரும்? கிழக்குல வரும். கிழக்கு பிரதேசம்னா அரபு பிரதேசம் தான். அது ஹதீஸ்ல தெளிவா கூட வருது, ஹிஜாஸ்ன்றே வருது. இன்னொரு ஹதீஸ்ல சஹீஹுல், இது வந்து புகாரில 3329, 7118 என்ன வருதுன்னு கேட்டா,
லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஹ்ருஜ நாருன் மின் அர்லில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் மண்ணிலிருந்து, ஹிஜாஸ்னா எதுக்கு சொல்றது? ஹிஜாஸ்னா எது? சவுதி அரேபியா. ஹிஜாஸ் அந்த காலத்துல சொன்னதுக்கு பேரு இன்றைய சவுதி அரேபியா தான் ஹதீஸ்ல அன்றைக்கு ஹிஜாஸ்னு சொல்லப்படுது. ஹிஜாஸ் பகுதியில் இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜாஸ்ல பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஹிஜாஸ்ங்கிறது அந்த சவுதி அரேபியா இருக்க மக்கா மதீனாவை சுற்றி உள்ள அந்த ஏரியாவுக்கு பேரு ஹிஜாஸ். அப்ப ஹிஜாஸ் என்ற பகுதியில் இருந்து அப்ப அங்க இருந்தா தீ கிளம்புது. அங்க இருந்தா அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கமும் கிளம்புச்சு. அழிக்கிறதுக்கு உள்ளது அங்க இருந்து கிளப்பிடுறான். மனிதர்களை அழிக்கிறதுக்கு உள்ள சாதனத்தையும் அங்க இருந்து கிளப்புறான். அங்க இருந்து ஒரு நெருப்பு புறப்படும். அது எப்படிப்பட்ட நெருப்பா இருக்கும்னு கேட்டா, சவுதி அரேபியாவில இருந்து ஈராக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப சவுதியில இருக்கக்கூடிய நெருப்ப பசாரா இருக்க ஈராக்ல அங்க உள்ள ஒட்டகத்துல உட்கார்ந்து வத தெரியும் சொல்றாங்க. நெருப்புன்னா சும்மா நெருப்பு இல்ல, எப்படிப்பட்ட நெருப்பா இருக்குமா? அது கொழுந்து விட்டு எரிகிறத பசராவில் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால பார்க்கலாம். மேல வானம் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும். அதை வந்துகிட்டு இதுல இருந்து தான் பெட்ரோலையே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணு தாண்டா எரியக்கூடிய சாமா என்னவோ இருக்குது ஒண்ணும் இல்லாத ஊர்ல. அப்ப அது கீழே எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க, எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எரியும்ங்கிறான எரியறதுக்கு ஒரு பயிர் வச்ச விறகு இந்த மாதிரி இடத்த சொல்லாம எங்க ஒண்ணுமே இல்லை அதை சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் எரியிற சாமான கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான், கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்க உள்ளது எங்கயாவது பிச்சுக்கிட்டுன்னு வைங்க, கீழே இருந்து அந்த எரிமலைகள் வருது, குழம்பு வருது பாருங்களேன். அந்த மாதிரி கீழே உள்ள குருடாயில் பொத்துட்டு வந்தா என்ன வருது? அது போதுமே எரிக்கிறதுக்கு, அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமே. ஒரு விமானத்தில் இருக்கிற 200 லிட்டரு, ஒரு 1000 லிட்டரு பெட்ரோலே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மாச கணக்குல. ஒரு 500 லிட்டர் 500 லிட்டரு பெட்ரோலை தான் கொண்டு முட்டினாங்க. அது எரிஞ்சிச்சுங்க மாச கணக்கில் அணைக்க முடியலைங்க. அமெரிக்காவில் சொல்றேன் 500 லிட்டருக்கு இத்தனை நாளைக்கு எரிஞ்சு சொன்னா மொத்தமா பொத்துட்டா என்ன வருதுன்னு. அப்ப அது வாட்டுக்கு எரியும், எந்த சக்தியும் அணைக்க முடியாது. அது பசராவுக்கு தெரியும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் இந்த 10 ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. இந்த 10 அடையாளங்கள் வரும்னு சொன்னாங்களே, ஃபர்ஸ்ட் வருதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றது எங்கன்னு கேட்டா, அந்த பாப்பா அந்த கூட நடக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க போட்டு அக்கிரமத்தை பார்த்துட்டு அங்கதான் நம்ம எல்லாம் தான் இறங்குறாங்க, போய் அமுட்டாய் வைக்கிறோம். அங்கே நெருப்பு பத்தி விட்டு எல்லாம் அங்கிட்டு பார்க்க வரட்ட போறான்னு நினைக்கிறேன். எல்லாம் இங்கிட்டு வர்றாங்க. இப்ப எல்லாம் அங்க மேற்க இருந்து கிழக்கு வர்றாங்க. இப்ப கிழக்கு இருந்து ஓடுறான்னு விரட்டுறதுக்காக கூட எல்லாம் என்ன செய்யலாம், அதை கூட அனுப்பலாம். அந்த மாதிரி நேரத்தில் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் நடக்கும்ங்கிறாங்க. இது நெருப்புங்கிறது. அடுத்தது என்ன? தஜ்ஜால். தஜ்ஜால் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வரப்போறான். அவன் ஏற்கனவே இருக்கிறான், ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் வருவான். ஒவ்வொரு நபியும் தஜ்ஜாலை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை பண்ணாத எந்த நபியும் இல்ல. அவன் கொஞ்சம் வலிமை மிக்கவனா இருப்பான், அவனுக்கு சில ஆற்றல்கள் எல்லாம் கொடுத்திருப்பான். அதை வச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் வழி கெடுப்பான். அவன் நான் தான் கடவுள்னு சொல்லுவான். ஒன்றரை கண்ணா இருப்பான், ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு அவனுக்கு அரைக்கண்ணா இருக்கும். ஒன்றரை கண்ணுமாங்கல்ல, இந்த ஒன்றரை கண்ணு உள்ளவனாக அவன் இருப்பான். அவன் நெத்தில காஃபின்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் 40 நாள் உலகத்துல வாழ்வான். 40 நாள்ல முதல் ஒரு நாள் ஒரு வருஷம் போல ஒரு பெரிய நீண்ட நாள் கொண்டதா இருக்கும். அடுத்த நாள் ஒரு மாசம் போல இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் போல இருக்கும். மீதி 37 நாள் சராசரி உங்களுக்கு நாட்களை போல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு வருஷம் 1.5 வருஷம் வாழப்போறான்னு இருக்கும். ஒரு வருஷம் ஒரு நாளே ஒரு வருஷம் போல இருக்குமா. அதெல்லாம் வரத்தான் செய்யும். உலகத்தை எல்லாம் அழிக்கும் போது அந்த பூமியுடைய வேகத்தை நிப்பாட்டினான்னு வைங்க, அப்படியே சுலபம் போது ஒரு வருஷம் ஓடத்தானே செய்யும். அப்படிலாம் நடக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தஜ்ஜாலை பற்றி எல்லாம் உங்களுக்கு முன்னறிவிப்புகள் சஹர்ல ஆதாரத்தை நிறைய கொடுக்க போறோம். இப்போதைக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்புகள்ல இந்த விவரங்கள்லாம் கூடுதலா உங்களுக்கு வரும். அது சஹர்ல பாக்குறீங்கல்ல, அதுல வந்துடும். அது இனிமே நடக்க வேண்டிய முன்னறிவிப்புகள்ங்கிற தலைப்புல கொண்டு வருவோம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இப்படி ஒருத்தன் வருவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான், சில அற்புதங்களை கூட நிகழ்த்தி காட்டுவான். அவனை நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம காலத்துல வந்து விட்டானே ஆனால் நம்ம நம்பிடக்கூடாது, அதுல உறுதியா நிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ்ல இருந்து எல்லாரும் தஜ்ஜாலை எச்சரிக்கை பண்ணாங்க, நானும் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தஜ்ஜாலை பற்றி குர்ஆன்ல எதுவும் வரவே இல்லை. ஹதீஸ்ல என்ன செய்யுது, தஜ்ஜாலை பற்றிய குறிப்பு இருக்கிறது, அதை விளங்கிக்கணும். இந்த தஜ்ஜால் வந்த உடனே அவனுடைய அக்கிரமத்துக்காக அவனை அழிப்பதற்காக வேண்டிதான் ஈசா நபியை திரும்பி அல்லாஹ் இறக்குறான். ஈசா நபி அவங்க மரணிக்கவில்லை. இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, அவர் கியாமத் நாள் அடையாளமா இருக்கிறார்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஒய்மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி, வேதமுடைய யாராயிருந்தாலும் ஈசா மரணிப்பதற்கு முன்னால் அவரை நம்புவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரணிக்கல விளங்குது. அதுல இருந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் பல் ரஃபாஹுல்லா மா கத்லுஹு, அவரை கொல்லவில்லை குர்ஆன்ல சொல்றான். வமா ஸலபுஹு, சிலுவையில் அறையவும் இல்லை.
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல உமா கத்தலுஹு யகீனா, அவரை உறுதியாக அவரை கொல்லவே இல்லை இப்படி எல்லாம் அல்லாஹ் அடிச்சு சொல்றான். அந்த ஈசா நபி அவர்கள் திரும்ப வந்து தஜ்ஜாலை கொல்லுவாங்க. தஜ்ஜால் என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒருத்தன் தஜ்ஜால் வந்துட்டான்னு பேச்சா போச்சு. ஒரு மாதிரியான தோற்றத்தில் இருந்தவன இவன் தான் தஜ்ஜால்னு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாள் எடுத்துட்டு போய் வெட்ட போறாங்க. நாம கொண்டு வந்துடுறேன். ஓய், அவன் தஜ்ஜாலா இருந்தா அதுக்கு வேற ஆள் இருக்காரு கொள்றது, நீ இல்ல. அவன் தஜ்ஜாலா இருந்தான்னு சொன்னா அதுக்கு வேற ஒருத்தர் வருவாரு, அது நீங்க கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அவன் தஜ்ஜாலா இல்லைன்னு சொன்னா நீமே கொள்ள தேவையில்லை. தஜ்ஜாலா இருந்தாலும் அதுக்கு அவர் வந்துருவார், இப்ப வந்துருவார், ஈசா நபி வந்துருவார், நான் இருக்கும்போது வந்து அவர் கொண்டுருவார். அதனால அதுக்குன்னு அல்லாஹ் ஒரு ஆளை நியமிச்சிருக்கான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஈசா நபி அவர்களும் தஜ்ஜாலும் ஒரு காலத்தில் வருவாங்க. இந்த 40 நாள் இந்த அட்டகாசம் முடிஞ்ச உடனே அவன் அழிக்கிறதுக்குன்னு வருவாங்க, போர் எடுத்துட்டு போவாங்க. எங்க தஜ்ஜால் வருவான் தெரியுமா? தஜ்ஜால் வர்றதே குராசான்ல தான். குராசான் தான் ஆப்கானிஸ்தான். குராசான்ங்கிறதுக்கு தஜ்ஜால் எங்க வருவான்னு கேட்டா ஆப்கானிஸ்தான்ல தான் வருவான், குராசான்ல தான் வருவான். இப்போ ஆப்கான்ல குராசான் ஒரு மாகாணம் இருக்குது, அந்த வடக்கு பகுதியில. அந்த குராசான்ங்கிற பகுதியில தான் தஜ்ஜால் வருவான். அந்த ஏரியாவை தான் அவனுக்கு வசதியான ஏரியாவா இருக்கும். அப்ப அது மாதிரி இந்த தஜ்ஜால்கள் எல்லாம் நுழையிறாங்க. இப்ப நிறைய தஜ்ஜால்கள் உள்ள போறாங்க, அவனுக்கு தான் அழிகிறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹதீஸ்ல வருது. அதனால தஜ்ஜாலை ஒழிக்கிற ஈசா நபியும் அங்க டமாஸ்கஸ்ல இருந்து வருவார். ஈசா நபி என்ன செய்வாரு? இந்த குராசானுக்கு எங்க இருந்து வருவார்னு கேட்டா, டமாஸ்கஸ் இருக்குல்ல, நம்ம சிரியாவுடைய தலைநகரமா, சிரியாவுடைய தலைநகரம் அந்த டமாஸ்கஸ், திமிஷ்குமாங்க அந்த காலத்துல. திமிஷ்குங்கிற டமாஸ்கஸ்ல இருந்து என்ன செய்வாங்க? அது வேற ஒரு பேர் சொல்லுவாங்களே, இங்கிலீஷ்ல என்ன பேர் இருக்கு? டமாஸ்கஸுக்கு என்ன பேருங்க? வரலாற்றுல வேற பேர் சொல்லுவாங்க, சரி யாவும் இல்ல. அப்ப அந்த அந்த ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க? ஈசா நபி புறப்பட்டு வந்து கொள்ளுவாங்க. அந்த தஜ்ஜால் இருக்கிற அந்த பகுதியில தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜால் இருக்கிற அந்த பகுதியில யாரு இருப்பா? ஈசா நபி காலத்திலேயே மஹதிங்கிறவரும் வருவாரு. அது ரசூலுல்லாஹ்வுடைய பேரே அவருடைய பேராவும் இருக்கும். என்னுடைய வழித்தோன்றல உள்ளவராக இருப்பாரு. அவர் கையில உலகம் எல்லாம் ஒரு ஆட்சி என்கிற வரும் என்றெல்லாம் சொன்னாங்க. அதுவும் குராசான்ல தான் வரப்போகுது. அந்த பகுதியெல்லாம் தஜ்ஜால் வரப்போறான், அந்த பகுதியெல்லாம் தஜ்ஜால் அழிய போறான், அந்த பகுதியில் மகதியும் வரப்போறாரு. இதுகள் எல்லாம் அந்த முன்னறிவிப்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா சொன்னதா பதியும். மொத்தமா சொல்லும்போது குறிப்புகள் மட்டும் தான் இப்ப சொல்றோம். இப்ப அந்த மாதிரியான ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பது குர்ஆன்ல இருந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். அது ஒரே காலத்தில் நடந்துரும். அடுத்தது வந்து யஜூஜ் மாஜூஜ் ஹதீஸ்லயும் இருக்கு, குர்ஆன்லயும் இருக்கு. யஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கும்பல் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. காலந்தரியில அது வந்து துல்கர்னைன் அலெக்சாண்டர்மாங்கல்ல, சிக்கந்தர் துல்கர்னைன், சிக்கந்தர் அலெக்சாண்டர்ங்கிறாங்க. அலெக்சாண்டர் ஒரு நல்ல மன்னர் இருந்த காலத்துல உள்ள வாழ்ந்தவங்க தான் இந்த கூட்டம் யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது. இவங்க என்னன்னு கேட்டா ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு பிறப்பிலேயே மனித இனம் தான், வேற தனியா ஆதமுக்கு இல்ல, வேற ஒரு இனம் கிடையாது. நம்மள மாதிரி நம்ம அண்ணன் மாறுவதா ஆதமுடைய பிள்ளைகள் தான். இவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே அந்த பகுதி மக்கள் எல்லாம் இவர்கிட்ட முறையிடுறாங்க. இந்த அலெக்சாண்டர் வந்து உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்ட ஒரு பெரிய ஆட்சி வச்சிருந்தாரு. இதை வந்து சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வரலையே யஸ்அலூனக அன் தில் கர்னைன் குல் ஸாத்துலு மின்ஹு திக்ரான்னு சொல்லி அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தோம், நிறைய பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தோம். அவரிடத்துல மக்கள் எல்லாம் முறையிட்டார்கள், இவங்களோட அக்கிரமம் தாங்க இயலன்னு சொல்லி. ஒரு மலைக்கு அப்பால இருக்கிறாங்க, ஓடி வந்து கொள்ளையடிச்சு ஓடி போயிருவாங்க, 30 பேர் கொண்டுட்டு ஓடி போயிருவாங்க. இதே வேலையாக அவங்க இருந்த உடனே அவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவங்க எங்கிட்ட வர முடியாத அளவுக்கு இரும்பையும் அந்த செம்பையும் இரும்ப வந்து செங்கல் மாதிரி தயார் பண்ணி செம்பை உருக்கி ஊத்தி 2 மலைக்கு இடையில உள்ள அந்த கணவாயில உருக்கி ஊத்தி அவர்களுங்கிட்ட வருவதற்கு உரிய அந்த வாசலை அவர் அடைத்து விட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. பிறகு அதே குர்ஆன்ல இருக்குது, ஃபைதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா. இது சூரத்துல் 18வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஜா வஅது ரப்பி, என் இறைவனுடைய அந்த நேரம் வரும் பொழுது ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக அல்லாஹ் ஆக்குவான். வ கான வஅது ரப்பி ஹக்கா, என் இறைவனுடைய அந்த வாக்கு மெய்யானதாக இருக்கிறது. வ தரக்னா பாலஹும் யௌமைதின் யமூஜு ஃபீ பாலின், அப்போது அவர்கள் ஒருவரோடு மோதிக்கொண்டவர்களாக அவர்களை எல்லாம் விட்டு விடுவோம், ஓடி வருவார்கள். சூரி, பிறகு சூர் ஊதப்படும், ஜமானாகும் ஜம்ஆ, அவர்களை ஒன்றாக ஒரே இடத்தில் திரட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த சூராவுல. அதே மாதிரி அம்பியாங்கிற சூராவுலையும் யஜூஜ் மஜூஜை பத்தி சொல்றான். 21வது சூராவுல 96வது வசனத்துல ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அந்த யஜூஜ் மஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த அடைப்பு உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி ஓடி வருவார்கள். வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை வந்து அல்லாஹ் நினைச்சிருக்கான், அடைச்சு போட்டு வச்சிருக்கான் என்பது இந்த இதுலயும் சொல்லி இருக்கிறது.
அதே மாதிரி சஹீஹுல் புகாரிலையும் 1593வது ஹதீஸ்ல இருக்கிறது, 3346வது ஹதீஸ்லையும் இந்த யாஜூஜ் மௌஜூஜை பற்றிய விவரங்கள் கிடைக்கிறது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்ப நம்ம 20ஆம் நூற்றாண்டை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மேல சாட்டிலைட் விட்டு எல்லாத்தையும் பாக்குறான், மலைக்கு அப்பால ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா பாக்குறது பெரிய கஷ்டமா? எங்க ஏன் கண்டுபிடிக்க இல்ல? மலைக்கு அப்பால ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல வேணா தெரியாம இருக்கலாம், இந்த காலத்துல வந்து இதான் மேலதான் சேட்டலைட் விட்டு பாக்குறான எல்லாத்தையுமே, அப்ப எங்கேயா இருந்தாங்க என்ன தெரிஞ்சு போயிரும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அந்த சந்தேகம் தேவையில்லை. முதலாவது விஷயம், அல்லாஹ் நாடுனா எதை மறைக்குவான்? ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் விஷயத்தை வழங்கணும்னா கடல் பழக்கம்ங்கிறது அறிவு ஒத்துக்கிறதா? அல்லதான பழம் தான் பிளந்து பண்ணிருக்கான்ல, ஒண்ணும் இல்லாம நம்மளை படைச்சது அதிசயம் இல்லையா? அதனால முதல்ல அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பும் போது அது முதல்ல நம்பணும், அதுல உறுதியா இருக்கணும். ரெண்டாவது வந்து இவர்கள் என்னதான் கண்டுபிடிச்சாலும் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கல, உலகத்தை ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க. நல்லா விளங்கிக்கணும். இந்த சேட்டலைட் அது வச்சுக்கிறோம் அப்படியே கரெக்டா எடுத்துருவோங்கிறான, அதெல்லாம் உண்மையா இருந்தா அப்ப ஏன் செஞ்சிலுவை சங்கத்தில் கொண்டு போட்டான்? அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒண்ணு விட்டான். யுத்தம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆப்கானை மட்டும் கண்காணிக்கிறதுக்குன்னே உன்னை விட்டு போட்டுதான் 3ஆவது நாள் நினைஞ்சான் அவன் வந்து அட்டாக் ஆரம்பிச்சான். ஆரம்பிச்ச உடனே செஞ்சிலுவை சங்கத்தில் உழுவுது. செஞ்சிலுவை சங்கத்தில் என்ன இருக்குன்னா அதனுடைய மாடியில 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அகலத்தில் செஞ்சிலுவைய, அதுவும் அந்த என்னது புளோரசன்ட் போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவது, என்னது புளோரசன்ட் தானே, அந்த நைட்ல போகும்போது லைட்ல தெரியலமா, அந்த மாதிரியான இதுல எழுதி வச்சுக்கிறான் செஞ்சிலுவை சங்கத்தில். அதுல ஒண்ணு கரெக்டா போடுறாங்க. அமெரிக்கா கொண்டு போடுறான், செஞ்சிலுவை சங்கத்தில் கொண்டு கரெக்டா போடுறான், உணவு கிடங்களை கொண்டு போடுறான். தெரியுது சிகப்பு கலர்ல 3 மீட்டருக்கு 3 மீட்டர் அகலத்தில் இந்த இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு 3 மீட்டர் 3 மீட்டர், அதை பார்க்க முடியல. திருப்பி ஒரு 2வது எங்கேயே போட்டான், பள்ளிவாசல கொண்டு போட்டான், ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டான், சும்மா காட்டிலையும் மேட்டிலையும் போட்டு விட்டுறான். வழங்குதா? அப்படியெல்லாம் துல்லியமான இலக்கோ துல்லியமான குறியெல்லாம் பார்க்க இயலாது. அங்க ஒரு ஒரு போட்டோ எடுக்கிறான்னு மேல எடுத்தான்னு சொன்னா இந்த கட்டிட அளவுக்கு உள்ளதை கூட காட்டாது. இந்த கட்டடம் மாதிரி ஒரு 10 மடங்கு கட்டடம் இருந்தால் அது ஒரு தீப்பெட்டி மாதிரி காட்டும். இந்த கட்டடம் மாதிரி ஒரு 10 மடங்கு கட்டடம் இருந்தா அது எப்படி காட்டும்? ஒரு தீப்பெட்டி சைஸ் காட்டுமே தவிர அதை வச்சுக்கிட்டு தான் வந்து அனுமானிச்சு அடிக்கிறது. அதனால குறி தவறி போயிடுறது. அந்த தவறு காரணம் என்னன்னு கேட்டா அவனு சின்ன அந்த இடத்தை குறி வைக்கும் போது விஸ்தீர்ணமா பரவி வந்து அடிச்சிருது. அதான் காரணம். இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அப்படி இருந்தா ஏன் வீரப்பனை வந்து சேட்டலைட்ல கண்டுபிடிச்சிட வேண்டியான? நான் கேட்கிறேன், வீரப்பன் தான் காட்டுல இருக்கிற இடம் தெரியுது, அதாவது எங்க இருக்காங்கன்னு யாஜூஜ் மௌஜூஜ் இருக்கிற இடம் தெரியல, வீரப்பன் இருக்கிற ஏரியா நம்ம கரெக்டா தெரியுது. சத்தியமங்கலம் காட்டுல இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப சத்தியமங்கலத்துக்கு நேரம் சேட்டலைட், இந்தியாவோட சேட்டலைட் மேல இருக்குது. இந்தியாவும் சேட்டலைட் அனுப்பி வச்சிருக்குது. இந்தியாவுடைய செயற்கைக்கோள் மூலமாகத்தான் உங்களுக்கு டிவில வந்து அங்க மேகம் இருக்கிறது, இங்க மழை பெய்யும், அங்க மழை பெய்யும் செயற்கைக்கோள் எடுத்த படம் எல்லாம் காட்டுறாங்க. அப்படி படம் எடுக்கிற செயற்கைக்கோளுக்கு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த படைக்கு அவனை பிடிக்கிறதுக்காக செலவழிச்சிட்டு இருக்கிறாங்களே, இந்த காசெல்லாம் மிச்சப்படுத்தலாம்ல? மிச்சப்படுத்தி அங்க இருந்து அவன் நடமாட்டத்தை பார்த்து இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி கரெக்டா போய் குத்திர வேண்டியானுங்க. ஒரு ஹெலிகாப்டர் டப்புன்னு எனக்கு தூக்கிட்டு வந்துடலாம்ல? அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது போக கண்டுபிடிப்பதற்கு வந்து அப்படியே துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடிய சேட்டலைட் நாளைக்கு வந்து விட்டாலும் இன்னும் அட்வான்ஸா வரலாம். இப்ப இதை எடுக்கிறவன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வரலாம். அப்படி வந்து விட்டாலும் அப்பவும் கண்டுபிடிக்கல. ஏன்னு இந்த கட்டடத்துக்கு உள்ள என்ன கண்டுபிடிக்கலுமா? அதே மாதிரி எங்க காடுகளும் மரங்களும் மறைத்து கொண்டிருக்குமே, காட்டுக்குள்ள இருந்தா கண்டுபிடிக்க இயலாது. அது மாதிரி வந்து எத்தனையோ காடுகள் இருக்குது. சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சானா எந்த சேட்டலைட்லயும் வராது. அப்ப அந்த மாதிரி அதுக்கு மிஞ்சின காடுகள் மாதிரி அந்த பகுதியில் இருக்கலாம். அதனால வந்து அல்லாஹ் அவர்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அது இவன் என்னத்தை தான் சேட்டலைட் பண்ணாலும் அதுல தென்படாததை எல்லாம் அணிஞ்சிருக்கலாம், வச்சிருக்கலாம். பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முக்காவாசி சேட்டலைட் உலகத்தில் வேலை செய்யாம போச்சு. பாத்தீங்களா இல்லையா? இந்தியாவோட சேட்டலைட் பாதிப்பு இல்ல, என்னமோ கல்மலைன்னு ஒண்ணு விழுந்து அது தீபாவளி கொண்டாட மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னடா பயங்கரமா சேட்டலைட் அமெரிக்கா 3 நாள் அடிக்க முடியல, சேட்டலைட்ட பலதாகி போச்சு. அங்க ஒண்ணு எல்லாத்தையும் ரிப்பேர் ஆகி விட்டுருச்சு. அந்த கல் உளுந்து அங்கங்க போய் அடைச்ச தூசி படைஞ்சிட்டா லென்ஸ் சுத்தமா இருக்கணும்லங்க, அங்க தூசி போகாத இடம். அங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு கல்மலையை பொழிய வச்சு இவங்களுக்கு தீபாவளி கொண்டாட மாதிரி வேடிக்கை காட்டி முக்காவாசி சேட்டலைட்டை ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டான். ஒண்ணும் கணக்கு பண்ண முடியல. அறிகுறி ஆரம்பமாகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து யாஜூஜ் மௌஜூஜ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா என்ன செய்யுங்க, பூமி அப்படியெல்லாம் இந்த மனிதன் அளந்துடவே இல்லை. பூமியில மனிதன் கால் வைக்காத இடம், போகாத இடம், செல்லாத இடம், இப்படி ஒண்ணு இருக்குன்னு கற்பனை செய்யாத இடங்கள்லாம் ஒண்ணு நிறைய இருக்குது. அதனால அதுல ஒண்ணு நம்ம குழப்பம் பண்ணக்கூடாது. அதை நம்ம நம்பணும். யாஜூஜ் மௌஜூஜ்
மீதி உள்ள சில அடையாளங்களையும், உலகம் அழிகிறதையும், அழிச்ச பிறகு உள்ள மறுமை நாள் எப்ப ஏற்படும்ங்கிறதையும், எழுப்பின பிறகு எப்படி ஏற்படும், அழியும் போது என்ன ஏற்படும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இதை விரும்ப வழங்க வேண்டிய விஷயம். அதனால நாளைக்கு என்னுடைய தொடர்ச்சியை வைத்துக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ்.